வணக்கம். என்னங்க அவன் எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பேசுகிறோம் பாருங்க. அதுக்கு ஒன்று சொல்கிறோம் பாருங்க. ஒரு ராஜா என்ன பண்ணால், அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை ஒருத்தன் கட்டலை, 10,000 பொன் கட்டலை. வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நீ கட்டலைவனே ஜப்தி பண்ணுன்னும் போது அப்படியே காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு, ராஜா மன்னிச்சிரு, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டுறேன், ஜப்தியெல்லாம் பண்ணாதன்னும் போது என்ன பண்ணார், அது சிறையில் போடுறா அப்படின்னாரு. அப்புறம் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சரி விடு அவனை அப்படின்ட்டாரு. அவனை விடுன்னு சொல்லார அவன் வந்துட்டான் பாருங்க. அவங்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரன் இருக்கான் பாருங்க. அவன் இவர்கிட்ட 1000 பொண்ணு வாங்கியிருக்கான். இவன் கவர்மெண்ட்டில் 10,000 வாங்கினான். இவன் சைட்டில் இவங்கிட்ட 1000 கொடுத்தான். 1000 பொண்ணு கொடுக்கலன்ன உடனே கோர்ட்டுக்கு போனால் வந்தவொடனே தண்டனை வாங்கி கொடுத்தான். ராஜா சொல்கிறாரு, ஏண்டா நீ 10,000 பொண்ணு வாங்கின, நான் உன்னை பெருந்தனிமையாக விட்டுட்டேன், நீ 1000 பொண்ணு வாங்கினதுக்கு அவன் மேலே கேஸ் போட்டேன்னு சொல்லிவிட்டு இவனையும் தூக்கி உள்ளே போடுறா அப்படின்னாரு ராஜா. இது நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, எத்தனை முறை மன்னிக்கணுன்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதாவது ராயப்பர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் ஜீசஸ் கிட்ட கேட்குறாரு, நான் எத்தனை முறை மன்னிக்கிறதுன்னு கேட்குறாரு. நீ எத்தனை முறை ஒன்றாலும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீசஸ் அவர்கிட்ட சொன்னதாக செய்தி ஒன்று சொல்கிறாங்க. விளையாட்டாக இன்னும் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு ஃபாதர் எல்லாரையும் நடத்தின்னு இருக்கும்போது, ப்ரீச் பண்ணின்னு இருக்கும்போது, ஒரு விதண்டாவாதம் பிடிச்சவன் ஒருத்தன் வருவான். ஃபாதர் அப்படின்வான். இவன் ஏன்டா இங்கே வந்தான்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. சொல்லுப்பான்னாங்க. அது ஜீசஸ் சொல்லியிருக்காரு, ஒரு கண்டத்தில் அரைஞ்சால் அடுத்த கண்டத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் அப்படின்னு பலார்னு அடித்தா அந்த ஃபாதரை. திருப்பி என்ன பண்ணார், ஃபாதர் பேசாமலே இருந்தார். 2வது கண்டத்தில் அடித்தான் பாருங்க. அப்போது ஃபாதர் அவனை பலார்னு ஒரு அடி அடித்தார். என்ன ஜீசஸ், நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு கண்டத்தை அடித்தா அடுத்த கண்டத்தை. ஆமாம், இயேசு சொன்னார், நீ 2வது முறை அடிக்கணும்னு சொல்லலையே அப்படின்னாரு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.